covenant keeping God. Amen. வார்த்தை ஆண்டவர் சொல்லுவதை அது நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். காரியம் வாய்க்கும் என்பதுதான் நம்ம பார்க்கிறோம். So there are 7 pointers I want to share with you from the Bible, whole of the Bible. முழுமையான பைபிள்ல இருந்து 7 the 7 covenants of God. ஸோ இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னு சொன்னால் இதை மையமாக வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம விசுவாசிப்பதற்கு நமக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஸோ முதலாவது த கவனன்ட் ஆஃப் கிரியேஷன். அப்போ ஆண்டவர் ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒன்றாவது அதிகாரம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் தி எர்த் என்று சொல்லி ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ காட் கிரியேட்டட் த மேன்கைண்ட். அவருடைய சாயலாக நம்மளை படைக்கிறார். ஆமென். வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவன் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்போ ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்ததற்கு ஒரு காரணம் இருக்கு. there is a purpose. தேவன் வார்த்தை யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை தேங்க்யூ தேவனாக இருந்தது. அப்போ இந்த நாட்களில் நம்ம வார்த்தையை பிடித்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ த கவனன்ட் என்று சொல்லுகிறது, இட் இஸ் ஆல்சோ ப்ராமிஸ். நம்ம ப்ராமிஸ், திஸ் இஸ் த மந்த் ஆஃப் ப்ராமிஸ் என்று நம்ம வைத்திருக்கிறோம். என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார். அப்போ கவனன்ட் என்பது இட் இஸ் அ டீப்பர் ப்ராமிஸ் என்று சொல்லலாம், ஆர் இட்ஸ் a sacred ப்ராமிஸ் என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால் கவனன்ட், we say God is a covenant keeping God. அப்படி தானே? அது நம்முடைய நார்மல் லைஃப்பில் சொல்லியாச்சுன்னா he is a promise keeping God. Amen. அவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிறவராக இருக்கிறார். Amen. ஸோ இன்றைக்கு அவர் இந்த காரியத்தை சொல்ல, நம்முடைய சாயலிலே மனுஷர்களை படைக்கிறோம் என்று சொல்லுகிற வழியில் he creates a covenant with man. நம்மோடு கூட ஒரு ஐக்கியத்தை, ஒரு ப்ராமிஸை பண்ணுகிறார். ஐ எம் கோயிங் டு கிரியேட் யூ லைக் மீ. ஆமென். அப்போ that is the first covenant that we see. முதலாவது covenant, it is the gift of creation. முதலாவது covenant என்னன்னு சொன்னால் அந்த ஒருத்தரையும் செய்கிற ஒரு காரியம். It is a creation. God created. He declared. 1வது வசனம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியிலே தேவன் பூமியையும் சிருஷ்டித்தார். தொடர்ந்து வாசிக்கலாம். ஒழுங்கின்மையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமா. 12வது வசனம். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்து தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது என்னன்னு சொல்லி கண்டார்? நல்லது என்று கண்டார். அப்போ இன்றைக்கும் நம்ம ஆண்டவர் படைக்கிற ஒரு காரியமும் நல்லதென்று அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஆண்டவர் கிருபை செய்வதற்கு ஏதுவானவராக இருக்கிறார். ஸோ எவ்ரிதிங் தட் ஹி கிரியேட்டட் ஹேஸ் அ பர்பஸ். அப்போ இந்த கிரியேஷன் முழுவதுமாக நம்ம பார்க்கிற வேளையில் அதில் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியத்தில் அதில் நல்லது என்பதை அவர் பார்ப்பதற்கு நமக்கு முடிகிறது. அப்போ இந்த நாளிலும் நம்ம அடுத்தபடியாக பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், தி ஹேபிட்டட், அவர் நமக்கென்று எதெல்லாம் செய்தாரோ, why is it very important? இப்போ நம்ம வசனம் ஒரு அக்ரிகல்ச்சர் மையமாக வைத்து தான் அதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த நாட்களில் we have to go back to the creation and see what is that God created, என்ன பர்பஸ்க்காக அதை கிரியேட் பண்ணார் என்று சொல்லி பார்க்கிற வேளையில் it is a sustaining environment. அப்போ இன்றைக்கும் நம்ம என்னதான் செய்தாலும், என்னதான் இண்டஸ்ட்ரீஸ் வந்தாலும், மறுபடியும் அந்த அக்ரிகல்ச்சர், நம்ம சாப்பிடுவது, நம்மளை ஜீவிக்க வைப்பது, நம்மளை அடுத்த ஸ்டெப்பில் கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான். இட் கேன் பி ஆர் ஃபுட், இட் கேன் பி வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், எதுவாக இருந்தாலும் நம்ம சாப்பிடாம மீதி எல்லா காரியமும் நம்ம உலகத்தில் இருந்து there is nothing. We can gain everything without eating. It is very difficult, இல்லையா? சாப்பிட்றனாலே நமக்கு ப்ராப்ளமும் வருது. But we still have to eat. ஸோ
ஆண்டவர் நம்மளை படைப்பதற்கு, so he had the very clear covenant. he became the masterpiece. He became the masterpiece. He created a masterpiece என்று சொல்லலாம். அதை விட அவர் எதற்காக அதை செய்கிறான்னு சொன்னா, so that we can have a purpose. 1வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கிற வேளையில அதில் சொல்லுகிறார், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய முதல் நோக்கமாக. the first covenant, முதலாவது ஆண்டவர் நம்ம கூட ப்ராமிஸ் பண்ணது என்னன்னு சொன்னா, ஐ வில் bless you, பருகி பெருகுங்கள். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பருகி பெருகுங்க. உங்கள் வெயிட்டில் இல்லை, in all the things that God has given. So God wanted you to have a dominion. நம்மளை ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ஆட்சி செய்வதற்கென்று அவர் நம்மளை வைத்திருக்கார். So he had a very unique role. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ரோல் இருக்கு. You have a very unique role ன்னு சொல்லுங்க. சொல்லுங்க உங்களுக்கு ஒரு யூனிக்கா ஒரு ரோல் இருக்கு. ஆண்டவர் மனுஷனை கிரியேட் பண்ணுகிற வேளையில மனுஷனுக்கு என்று ஒரு யூனிக்காக ஒரு ரோல் கொடுத்தார். அதே போல இன்றைக்கும் உங்களை என்னையும் he has created with unique roles. ஒருத்தர் நம்ம பார்ப்போம்னு சொன்னா, it is very difficult for us to behave like machines. Yes or no? Amen. நீங்க செய்யற மாதிரி இன்னொருத்தர் மிமிக் பண்ண முடியுமா? நம்ம பார்த்துருக்கோம் சில இடத்துல when we see monkeys, நம்ம செய்யற மாதிரியே செஞ்சுக்கிட்டே இருக்கும். பட் அதுலேயும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மாதிரி நம்ம செய்வதென்பது ரொம்ப சாத்தியத்துக்கு குறைவான காரியம். That is why we are inventing machines after machines after machines. So likewise, God knows He requires a balance. எல்லாருமே ஒரே மாதிரி செஞ்சா then it is not possible. So He created us in a very creative way. அதுதான் நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம், எஃபிஷியன்ஸ் 2வது அதிகாரத்தில் 9வது வசனம், not by works so that no one can boast, for we are God's workmanship created in Christ Jesus for the good works which God prepared in advance for us. இதையும் அதை லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் முன்கூட்டியே அதை நம்மளை எடுத்து எப்படியாக உபயோகப்படுத்தணும் என்று சொல்லி ஏற்கனவே நம்ம எப்போ கிரியேட் பண்ணாரோ மனுஷர்களை அந்த நேரத்திலே அவர் நினைவு கூர்ந்தவராக இருக்கிறார். வாசிக்கலாம், எபேசியர் 2வது அதிகாரம் 9. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Amen. So the first understanding, the first covenant, முதலாவது ப்ராமிஸ் என்னன்னா, the covenant of creation. நம்மளை அவர் சாயலாக படைத்தார். நம்மளை அவருடைய சாயலாக படைத்தது மட்டும் இல்ல, அவர் மூலமாகவே எல்லாம் நமக்காக படைக்கப்பட்டிருக்கு. in his image, in his honor and in his divine plan. hallelujah, hallelujah. அவருடைய சித்தத்தின்படி அவர் நமக்காக சித்தம் வைத்திருக்கிறார். 2வது covenant. Amen. I am just moving fast so that I can finish at least 4 and continue with the next 3. So 2வது covenant, the covenant with Noah. Amen. I believe I spoke a bit about ஹிந்தியில் பேசினேன்னு நினைக்கிறேன். நோவாவுடைய கவனன்ட் என்ன அப்படின்னு பார்க்குற வேளையில் அதில் பார்க்குறோம், ஆண்டவர் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 12வது வசனம். God made a covenant. He established a covenant with Noah. This is a sign of a covenant I am making between you and me. உன்னோடும் மனுஷரோடும் நான் இதை வைக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். அது எனக்கும் பூமிக்கும், the creation, God is interacting with the creation, which includes, நம்மளே இன்க்ளூட் பண்ணுகிறதாக இருக்கிறது. அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அது வில்
அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்குமான மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். He is again going back to the covenant that he said when I created you. உங்களை படைத்த போது நான் ஒரு covenant பண்ணேன், அதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். After it happened. அப்போ நோவுடைய காலத்தில் முதல் முறையாக மழை வருகிறது. அதுக்கு முன்பதாக மழை இல்லை. 7வது அதிகாரத்தில் 4வது வசனம் வாசிக்கிற வேளையில் அதில் தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஐ எம் கோயிங் டு பிரிங் ரெயின். அதுக்கு முன்பதாக the whole thing was created by vegetation, whole thing was created by the rivers. ஏதேன் தோட்டத்தில் 4 ஆறுகள் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ லெட்ஸ் நாட் கோ இன் டு தட். பட் ரிமெம்பர், முதலாவது ஆண்டவர் மழையை கொண்டு வருகிறார், and then he destroyed the people. அதுக்கு பிற்பாட சொல்லுகிறார், ஒரு வானவில்லை வரைந்து சொல்லுகிறார், நான் உங்களை நீ இது போல அழிக்க மாட்டேன். ஸோ தென் he makes what he created for destroying a blessing unto us. Amen. Hallelujah. அதுதான் அதுக்கு பிற்பாடாக தான் மாரியும் மழையும் முன்மாரியும் பின்மாரியும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அநேக காலங்களாக இஸ்ரவேலுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. ஸோ 2வது 8வது 9வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், verse 12 to 17 வாசி. Never again I will give a flood, never again I will give you the flood to destroy. அந்த வசனம் வாசிக்கலாம். 17வது வசனம் 9:17. இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். இது உடன்படிக்கை என்று நோவாவோடே சொல்றார். So this is the second covenant. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் முதலாவது promise. After the flood God makes a promise to them. It symbolizes the commitment that God is willing to preserve us. நம்முடைய வாழ்க்கையை அவர் பாதுகாப்பதற்கும் அதை பராமரிப்பதற்கும் அவர் கருணை உள்ளவராக இருக்கிறார். He is graceful. He is gracious to do it in our life. Not just that, God shows us his discipline through the flood. ரெண்டாவது, ஆண்டவர் அந்த ஃப்ளட்டின் மூலமாக எந்த விதமான காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் வைக்காதபடி அழித்து போடத்தக்கதாக, தேவையில்லாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து அழித்து போடத்தக்கதாக அவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்போ அவருடைய கவனன்ட், he is truthful to the covenant. அவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்வராக இருக்கிறார். முதல்ல he created, அந்த கிரியேஷன் அழிந்து போகிற வேளையில் he says I am going to destroy everything that is going against, எனக்கு எதற்கு அப்போசிஷனாக இருக்கிற எல்லாவற்றையும் நான் அழித்து அதை டிசிப்ளினுக்குள்ளாக கொண்டு வந்து மறுபடியும் அவர்களை வளர்க்க போகிறேன் என்று சொல்லுகிறது தான் அந்த நோவாவுடைய காலத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்குறங்க. 7வது வசனத்தை சொல்லுது, as for you be fruitful and increase in number ன்னு சொல்லி மறுபடியும் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை சொல்லுகிறது தான் 1வது அதிகாரம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 27 அதுலேயும் சொல்லுகிறது. He says this is what I want. உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் நான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார். 2வது a sign of the covenant. அவர் எந்த இடத்துல ரெயின்போ கொடுக்குற, இட்ஸ் a visible symbol. அப்போ இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் ஒரு விசிபிள் சிம்பிளாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், சில ரிமைண்டர்ஸ் நமக்கு ஞாபகப்படுத்துகிறவராக இருக்கிறார். கழிந்த வருஷங்களில் ஒரு சில காரியங்களை நீங்கள் ஜெபித்து அதில் ஆண்டவர் பதில் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் இட் இஸ் a ரிமைண்டர். இட் இஸ் a ரிமைண்டர் ஆஃப் a covenant. அதே போல தான் இட் இஸ் a ரிமைண்டர் ஆஃப் a commitment. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம வைத்திருப்போம், ரிமைண்டர்ஸ், கேலண்டர் ரிமைண்டர்ஸ் வைத்திருப்போம், சில நேரத்தில் மொபைலில் ரிமைண்டர்ஸ் வைத்திருப்போம், சில நேரத்தில் நம்முடைய வால்ஸில் எழுதி ரிமைண்டர்ஸ் வச்சுருப்போம். எல்லாரும் ரிமைண்டர் அலாம் வைத்தவங்களாம் ஹல்லேலூயா சொல்லுங்க, அலாம் வச்சு எழும்பாதவங்கெல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் அப்படி தான் இல்லையா? ரிமைண்டர் 5 மணிக்கு எழும்பணும், 5:45 எழும்பணும், 5:40. எங்கள் வீட்டில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நிறைய அலாம் அடிக்கும். ஸோ தட் somehow we will wake up. ஸோ அது போல் தான் we have நிறைய கவனன்ஸ் வச்சுருக்கோம், நிறைய ப்ராமிசஸ் வைத்திருக்கோம். ஆண்டவரே நான் காலமாக 5 மணிக்கு கிளம்பு, 6 மணிக்கு கிளம்பு, 7 மணிக்கு கிளம்பு, பட் we again finally wake up at 8 AM. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. he keeps the covenant. he says, அதுக்கு பிற்பாடா இப்போ நம்ம எத்தனை பேர் ரெயின்போ பார்த்துருக்கீங்க? அழகான ரெயின்போ எல்லாரும் பார்த்துருக்கோம். ஸோ whenever we see the rainbow, அது ஆண்டவருடைய கிரியேஷன். இட் கேன் நெவர் பி
கிரியேட்டிவ். இப்போ சிலர் வந்து அதை கிரியேட் பண்ணுறாங்க, பட் இட் கேன் நெவர் ஹேவ் இட் பிஃபோர். they never had rain. முதலாவது ரெயின் இல்லை, ரெண்டாவது அந்த ரெயின்போ இல்லை. ஸோ இட்ஸ் a visible symbol of God's reminder about our life. next time நம்ம ரெயின்போ பார்க்கும்போது remember this, it is not a natural phenomenon. ரெயின்போ வருவது வந்து நேச்சராக வருவதில்லை, ஆண்டவர் கிரியேட் பண்ணது ஒரு காரியம். அப்போ அடுத்த வாட்டி பார்க்கும்போது, ஆண்டவரே நீங்கள் எங்களை இதுவரைக்கும் யூ ஆர் ப்ரிசர்விங் அஸ், அதற்காக நன்றி என்று சொல்லி கடந்து போவதற்கு உங்களை ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஸோ தேர்ட், when we see a rainbow, நோவா இடத்துல அந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, God's covenant wasn't just for Noah, it is for the entire family. அதுக்கு பிற்பாடாக வருகிற ஒரு ஜெனரேஷன்ஸுக்கும் அந்த கவனன்றை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸோ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு தந்திருக்கிறார், நீங்கள் பெருகுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால், இஃப் காட் சேஸ் ஐ எம் கோயிங் டு பிளஸ் யூ, இஃப் காட் சேஸ் ஐ எம் கோயிங் டு, இந்த வார்த்தையை எனக்குள்ளாக இருந்து புறப்பட்டு வருகிற வேளை அது உங்களுக்குள்ளாக வந்து கிரியை செய்யும் என்று சொல்லி அவர் சொல்லுகிற வேளையில், இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் யுவர் ஜெனரேஷன், உங்களுடைய தலைமுறைக்கு மட்டும் இல்லை, வருகிற நாட்களில் வருகிற தலைமுறைக்கும் அது முக்கியமான ஒரு பங்கை வகிக்க போகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ தட் இஸ் why we are called to encourage the next generation. அடுத்த தலைமுறை நம்ம வளர்ப்பதற்கு நம்ம பிரயாசப்படணும். No, I had a meeting with Focus on Family in the last weekல. ஸோ அவங்க வந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக் வைத்திருந்தாங்க. ஸோ தே கன்சர்ன், அவங்க ஒரு சபையாக ரீச் அவுட் பண்ணிருக்காங்க. த கன்சர்ன் இஸ் வாட் ஆர் த சர்ச்சஸ் டூயிங் ஃபார் தி அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இப்போ இருக்கிற 3 வயசு 6 வயசு 15 வயசு குழந்தைங்களுக்கு அவங்கள எப்படி அவங்க வளர்த்து கொண்டு இருக்கிறோம். ஹவ் ஆர் வி பிரிங்கிங் தம் அப் டு ஃபேஸ் த நெக்ஸ்ட் சீசன் ஆஃப் தேர் லைஃப், அடுத்த தலைமுறை எவ்விதமாக கொண்டு வருகிறோம்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஆண்டவர் அதை குறித்து ரொம்ப கரிசனை உள்ளவராக இருக்கிறார். தட்ஸ் வை ஹி சேஸ், நோவா உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லை, நான் இந்த இடத்துல உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லை, நீ வருங்காலத்தில் உள்ள எந்த ஒரு தலைமுறையும் நான் தண்ணினால் அழிக்க போகிறதில்லை. ஆமென். So that is the everlasting covenant that God gives to us. அப்போ இன்றைக்கும் இந்த ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் இஸ் த covenant of creation, ரெண்டாவது the covenant with Noah, நோவாவுடைய பண்ணுகிற காரியம் அதில் பார்க்குறோம். God spared them. ரெண்டாவது he gave a sign, and thirdly he gave a inclusivity into the next generation. அடுத்த தலைமுறைக்கும் அவர்களை வைத்து அவர் செய்வதற்கு போகிறவராக இருக்கிறார். மூன்றாவது, இட்ஸ் a known covenant, ஆபிரகாம். ஆண்டவர் ஆபிரகாமோட ஒரு சத்தியத்தை பண்ணுகிறார். அவர் பார்க்குற 1வது வசனம், Genesis chapter 12 verse 1 to 3, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும். இது எல்லாருக்கும் தெரிந்தது தான், பட் ஸ்டில் let us understand how God sequentially works through in our life என்று சொல்லி வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Amen. So third blessing is about God blessing the family of Abraham. Amen. முதல்ல பார்த்தது எல்லாருடைய God blessing the entire people, entire humanity. ஆண்டவர் நமக்கென்று எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். ரெண்டாவது, ஆண்டவர் அதை அழித்து விட்டு மறுபடியுமாக அமைக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவது, he drills down into a family. அப்போ இன்றைக்கு உங்களுடைய ஃபேமிலியில் உங்களோட கூட பேசுகிற ஆண்டவர் இதுதான் சொல்லுகிறது. God is going to, God is giving you a point to trust him. உங்களுடைய ஃபியூச்சரை 1வது வசனம் 2வது வசனம் 3வது வசனம், நீ எழுந்து போ, go and do what I am asking you to do. உன்ன இடத்துல நான் என்ன சொல்லுகிறேனோ அதை செய்வதற்கு நீ இன்றைக்கு புறப்பட்டு போ என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறது பார்க்குறோம். The promised land, அந்த தேசத்தை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிறார். முதலாவதாக, this is the land of Canaan, and he says I am going to make, உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன், உன்னை ஒரு தேசமாக மாற்ற போகிறேன் என்று சொல்லுகிறார். It is not only for those people who are with Abraham, அவருடைய தலைமுறைக்கு என்று அதை சொல்லுகிறத பார்க்கிறோம். 15வது அதிகாரம் 5வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். He promised that his descendants will be like the stars என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவர் அவனை வெளியே அழைத்து
நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். Amen. So God of creation calls Abraham. ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறவர் நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் ஆண்டவர் வெளியே கூப்பிட்டு, மேலே பாருப்பா, இதை போல உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். Amen. Hallelujah. So when God speaks to us, God relates to us to nature. நம்முடைய சிந்தனைகள் நம்ம ஒருவேளை லிமிட்டடாக வைத்திருப்போம். இன்றைக்கு அந்த லிமிட்னஸை எடுத்து விட்டு லுக் அட் தி லிமிட்லெஸ் காட். எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கும்? அதே போல that is the covenant that God makes. When God makes, அவருடைய வழிகள் என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள், my ways are not your ways, your ways are not my ways. ஐசாயா 55 அதிகாரம் 7, 8, 9 நினைக்கிறேன், 8 and 9 verses நினைக்கிறேன், வாசிக்கலாம். So these are the இந்த ஐசாயா 55 அதிகாரம் என்பது it is a covenant promise or promise verse என்று சொல்லலாம். The entire of the Isaiah 55 has so much of things. என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு காரியங்களை சேவைப்படுத்துகிறேன். You come to me and I will answer you. Listen to me என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் உன்னுடைய வழிகளை பார்க்கலும் என்னுடைய வழிகள் பெரிதானதாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். Then he says, மாரியும் உறைந்த மழையும் வருவது போல என்னுடைய வார்த்தை உனக்குள்ளாக வரும். And he ends with saying that you will go with joy in your hearts. Hallelujah. இந்த 55வது அதிகாரத்தை இன்னும் அதிகமாக நீங்கள் தியானிங்க வீட்டில் போயிட்டு. This is what God is bringing ஒரு closure to everything that he is doing இந்த நாட்களில். And same way he promised to Abraham. 55 வாசிக்கலாம். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் வழிகளும் அல்ல, உங்கள் நினைவுகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை காட்டிலும் வானங்கள் எவ்விதமாக உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உங்கள் நினைவை காட்டிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அதுதான் ஆபிரகாமுக்கு காமிச்சு கொடுக்கிறாரு பிராக்டிக்கலா. நீ இங்க தரையில பார்த்துட்டு இருக்கப்பா, நீ ஆடுகளை பார்த்து கொண்டிருக்க, உனக்கு எவ்வளவு ஆடு இருக்கு, உனக்கு எவ்வளவு மாடு இருக்கு. Now look up, அதை காட்டிலும் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு பாரு, அதே போல உன்னை பெருகி பண்ணுவேன். Amen. Hallelujah. Hallelujah. So look at the perspective of God. ஆண்டவர் எவ்விதமாக உங்களை இன்றைக்கு பார்க்கிறார் என்று சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கை, ஆபிரகாம் இஸ் a family promise. ஆபிரகாம் கொடுத்தது ஒரு குடும்பத்துக்கான ஒரு வாக்கு, ஒரு covenant with a family. How he can bless a family, how he can become a greater family. ஆபிரகாம் லோத்தையும் பார்க்கிற வேளையில் ஆபிரகாம் நல்ல பங்கை தெரிந்து கொண்டா, லோத்து நல்ல பாஸ்டரை தெரிந்து கொண்டா. பாருங்க, லோத்து பார்த்தது பச்சை, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காட்டினது வானம். This is what the difference is. நமக்கு லோத்து ஆபிரகாமுடைய கதை தெரியும். லோத் looked at everything around, சுத்தியில் இருக்க இந்த இடம் செழிப்பா இருக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னான். ஆனால் ஆபிரகாம் ஆண்டவருடைய வாக்கை பிடித்து கொண்டனால அவனுடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்தவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So this is how God does it. He brings ஒரு promised land கொண்டு வருகிறார். அதுக்கு பிற்பாடாக அவனுடைய தலைமுறைக்கு அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். And then he says, I will bless you and make you into a nation. உன்னை ஒரு தேசமாக மாற்ற போகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். His faithfulness, God's faithfulness in the journey of Abraham. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆண்டவர் அவர் விசுவாசத்தை அவனுடைய வாழ்க்கையில தெளிவாக வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அநேக காரியங்கள் நமக்கு ஆபிரகாமை குறித்து பார்க்க முடியும். But today let us look into Abraham's story and see that God promise was fulfilled. அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த தலைமுறைகளுக்கு பிற்பாடாக அது நிறைவேறுகிறதாக ஆகிறது. Amen. So that is why God's promise, ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்தார் என்பது ஒரு வாக்கு, அவர் வாக்கை மாறாதவராக. இன்றைக்கும் God is still creating people. அதனால தான் ஒரு குழந்தை பிறந்தோடனே இது கர்த்தரால் உண்டான ஈவுன்னு சொல்லுகிறோம். Amen. Hallelujah. இன்றைக்கும் செடிகள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. The promise of God is existent in every single thing. செடி வளர்றது என்னைக்காவது இருந்திருக்கா? செடி வளர்ந்து மரம், செடி, கொடி, அதன் கனிகள், அது இன்னும் தொடங்கினது
நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போல தான் ஆண்டவர் தண்ணீரை கொண்டு நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னது இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. மூன்றாவது, ஆபிரகாமை பெரிய சாதி ஆக்குவேன், உன்னை ஒரு தேசமாக ஆக்குவேன் சொல்லி சொன்னது இன்றைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட ஆண்டவரை தான் நாம் பார்க்கிறோம். நான்காவது, and we will close with this, மோசே உடைய ஆண்டவர் ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறார். he creates a covenant with Moses. அந்த மோசே கவனன்ட் பார்க்கிற வேளையில் ஐ வில் அதில் த டைரக்ஷன் ஒரு ப்ராமிஸ்லேயும் ஒரு வித்தியாசம். முதலாவது ஆதியாமத்தில் சொல்கிறாரு, ஐ எம் கோயிங் டு பிளஸ் யூ. காட் டிடன்ட் ஹேவ் எனி பிராக்கெட்ஸ், ஒரு எந்த பிராக்கெட்டும் இல்லை. ஐ எம் கோயிங் டு பிளஸ் யூ, நீ பருகி பெருகு, இதை ஆட்சி செய். தட் இஸ் த சிம்பிள். ரெண்டாவது, நோ இடத்துல ஹீ டிசிப்ளின்ஸ். என்னென்ன காரியங்களை தவறுகள் செய்கிறார்களோ அந்த தவறுகளை அடித்து உடைத்து ஒரு புதிய ஒரு தலைமுறையை உருவாக்குகிறார். தட் இஸ் த கவனன்ட். தென் he says, now I have dealt with it. உங்களுடைய எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன், இனி நீங்கள் சரியாக வாழுங்க, என்னை இது நீங்கள் பருகி பெறுங்க, அகைன் பிகம் ஃப்ரூட்ஃபுல். ஸோ சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை டிசிப்ளினுக்குள்ளாக கொண்டு போகிறவர்களை அனுமதிங்க, ஆண்டவர் உங்களை ஃப்ரூட்ஃபுல்லாக்குவார். மூன்றாவதுல நம்ம பார்க்குறோம், ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆப்ரஹாம் அவன் சுற்றி முத்திலும் அந்த ஜனங்கள் அங்கே என்ன சொல்லுன்னா, the Bible says that Abraham and Lot were fruitful that the earth cannot bear it அப்படின்ட்டு தான் வசனம் சொல்லுகிறது. அவ்விதமாக பெறுகிற வேளையில் ஆண்டவர் சொல்லுவார், இதை நீ பார்க்காத, மேலான காரியங்களை பாரு, உன்னுடைய வழிகள் அல்ல என்னுடைய வழிகளை பாரு, I am going to bless you into a nation என்று சொல்லுகிறார். நான்காவது covenant is kind of a conditional covenant என்று சொல்லலாம். நான்காவது காரியம் வாசிக்கும்போது எக்ஸோடஸ் யாத்திராமம் 19வது அதிகாரம் 5-6 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். It shows the character of God. It shows the relationship that God wants to have with people. நம்மோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். That is the covenant keeping God. He says, I am laying some foundations. அவங்க வருகிறாங்க, God said, I will not, உங்களை நான் அழிக்க போறதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறார், நீங்கள் எல்லாம் வழி மாறி போய் கொண்டு இருக்கிறீங்க, அதனால் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம் கண்டிஷன்ஸ், ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம் கைட்லைன்ஸ், என்னென்ன செய்யணும்னு சொல்லி வாசிக்கலாம். 19:5-6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றான். Amen. So now God is singling out. ஆண்டவர் சொன்னா நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஆபிரகாம்கிட்ட சொல்லுகிறாரு, பெருகி நீங்க எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்றாரு. Then God comes and sees it is not really happening. அநேக காரியங்கள் போய் கொண்டு இருக்கிறது. பூமி என்னுடையது. The earth belongs to me, says Lord. Amen. ஆனால் அதுக்கப்புறம் சொல்லுறாரு, பூமி என்னுடையதா, ஆனால் பல காரியங்களுக்குள்ளாக ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. Now I am going to separate you. Hallelujah. I am going to separate you as a holy nation, a priesthood. அதுதான் நம்ம ரெண்டாவது பீட்டரில் நம்ம வாசிக்கிறோம், ஹோலி நேஷன் என்று சொல்லி. அது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ லெட்ஸ் கம் டு தட் பாயிண்ட் டு சே, ஸோ நீங்கள் என்னுடைய வார்த்தை வசனமா, ரீட் தட். இல்லை 5வது வசனம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி, if you can abide by my word, என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், and if you can keep the covenant, சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். You are my treasured possession. Hallelujah. That is the covenant. God says, no, நான் நிறைய பேர் பார்த்துட்டேன், ஆபிரகாமுக்கு இவ்வளோமா ஆசீர்வதிக்க, அவங்க சந்ததியார் அப்படி எப்படி பெருகி என்னெல்லாமா ஆயிட்டாங்க, பட் இன்னைக்கு நான் உங்களோட கூட வருகிறேன், நீங்க என்னுடைய சொந்த சம்பந்தம். ட்ரெஷர்னா பொக்கிஷம். ஓகே, தமிழில் மாறி சொல்றாங்க. ஓகே தான். So among all the people, because the world belongs to me, உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் you are my treasure. Amen. Hallelujah. எப்போ நம்ம ஆண்டவருடைய வாக்குகளை அறிந்து, if we start obeying the word of the Lord, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் செவி கேட்டு அதில் உணர்ந்து நல்லபடியாக அதில் நடக்கிற வேளையில் we know that God can hear us. Hallelujah. So என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், he expected us to be holy. அந்த இடத்துல தான்
10 கட்டளைகளை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிறார். காட்ஸ் ஹோலினஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ். மோசைக் அந்த கவர்னன்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் இஸ் அபவுட் த ஹோலி அண்ட் ரைச்சியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கீழே போயிடுச்சு, ரைஸ் அப் த பார். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும் நான் சொல்லுகிறேன். இதெல்லாம் செய்யக்கூடாது, இது செய்யணும் என்று சொல்லி he gives the law into your hands, into his perfect nature. And he emphasizes, எதை முக்கியமாக குறிக்கிறான்னு சொன்னால் பாவமும் பாவத்துக்கான பிராயச்சித்தம் என்னன்னு சொல்லி அந்த இடத்துல அவர்களுக்கு கொடுக்கிறார். Amen. So that is the third covenant that God gives to the people. ஸோ அதில் பார்க்குற வேளையில் மோசேயோடைய கவர்னன்ட் கொடுக்குறதுல தான் அதில் வந்து 10 கட்டளைகளை கொடுக்குறார். ஹி கிவ்ஸ் தம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஹி கிவ்ஸ் தம் லா, எல்லாத்தையும் கொடுத்து விட்டு சொல்லுகிறார், தீஸ் ஆர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் ஐ எம் கிவிங் யூ ரெகுலர்லி. இதை வந்து நீங்கள் செய்யுங்க, ஒரு டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி செய்யுங்க. இம்யூன் யுவர் செல்ஃப் ஸோ தட் யூ கேன் மீட் வித் மீ. அப்போ யாரெல்லாம் பரிசுத்தப்படுத்தினாங்களோ அவங்க ஆண்டவரை சந்தித்தாங்க, யாரெல்லாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ளலையோ அவங்க கண்களை மூடிக்கொண்டாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். Amen. So this is exactly what is happening, and the promise is a greater covenant. என்ன சொன்னா we are, God says he is establishing ஒரு புதிய ஒரு தலைமுறையை வழி நடத்துகிறார். He gives us into an access into the indwelling of the Holy Spirit. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இதன் மூலமாக தான் it is related to Jesus Christ. அப்போ எபிரேயருக்கு எழுதுகிற எபிரேயருக்கு எழுதின புத்தகத்தில் we see that, it is written that Jesus Christ, அவரே மத்தியஸ்தராகிறார். He becomes the central figure of everything that has yet to happen. இதுவரைக்கும் நடந்தது இல்லை, மோசேயுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை, இன்றைக்கு அவரே மத்தியஸ்தராக ஆகிறார் என்று சொல்லி அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. ஸோ த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் இன்றைக்கு நமக்கு அந்த ஆக்சஸ் இருக்கிறது into a holy life. Amen. நம்முடைய பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இன்னைக்கு இடைப்படுவாராக. டு ஹாவ் அ ப்ரீஸ்லி லைஃப், ஒரு ஆண்டவருக்கென்று உகந்த பரிசுத்தமான வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மோடு கிருபை செய்வார். எபிரேயர் ஹீப்ரூஸ் சாப்டர் 4:14 வாசிக்கலாம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலையும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். தைரியமாய் கிருபாசனத்தில் சேரக்கடவும். அதே போல 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரம் எல்லாவற்றிலையும் அதை குறித்து தான் பிரதான ஆசாரியரை காட்டிலும், பழைய பிரதான ஆசாரியரை காட்டிலும் ஆண்டவர் எவ்விதமாக இன்னும் நமக்காக இருக்கிறார் என்று அது போடப்பட்டிருக்கு. 8வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். For if there has been nothing wrong with the first covenant, no place would have been there sought for another. But God found fault with the people and said, the time is coming, declares the Lord என்று சொல்லி அதில் போடப்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை. ஏன்னா why did Jesus come? Because அந்த உடன்படிக்கையிலையும் நிலை நிற்கவில்லை. Amen. So பழைய ஏற்பாட்டில் they only had a limited access to God, but today we have an unlimited access to God. Amen. Through Jesus Christ. அப்போ இந்த உடன்படிக்கை எல்லாம் மையமாக எண்டில் வர்றதுன்னு சொன்னால் எபிரேய புஸ்தகத்தில் தான்
நம்ம வருகிறதை பார்க்கணும். எபிரேய புத்தகத்தை மறுபடியும் வாசிச்சிங்கன்னு சொன்னால், இட் டாக்ஸ் அபவுட் த கவனன்ட். வை காட் allowed Jesus to come into this world is because அவர் முதலாவது சிருஷ்டிக்கிறார், ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லுகிறார், மேன் ஃபெயில்டு. ரெண்டாவது ஆபிரகாம் நோவா வழியாக இன்னொரு புதிய ஒரு ஜெனரேஷனை கொண்டு வருகிறார், தேர் ஆல்சோ பர்சன் ஃபெயில்டு. மூன்றாவது ஆபிரகாம் வழியாக அடுத்த ஒரு தலைமுறையை பிரித்தெடுக்கிறார், அதுலேயும் there was failure. நான்காவது சொல்லுகிறார், சரி இருக்கிறவங்க இருக்கட்டுப்பா, I am not going to kill or destroy the entire nation or people, but I am going to choose this people. அவங்கள தனிப்படுத்த போகிறேன், அவங்கள ஒரு தனிப்பட்டி அவங்க என்னுடைய நாமத்தை சொல்லி வருகிற ஒரு ஜனமாக நான் மாற்றுகிறேன்னு சொல்லி இன்றைக்கும் we have the unlimited access to God. அந்த காலத்தில் there was legal cleansing, இன்றைக்கு ஒரு personal cleansing உள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். அன்றைக்கு forgiveness, மனம் திரும்புவது அதில் சில காரியங்கள் செய்ய வேண்டியது. இன்றைக்கு ஆண்டவரத்தில் நம்ம கிருபாசனத்தில் போகிற வேளையில், மனம் திரும்புதலோடு போகிற வேளையில் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். So focus is on Jesus Christ. அவர் முந்தின காலத்தில் இருந்த எல்லாமே இட் வாஸ் a shadow and today it is a reality in Jesus Christ. அதுவாக மட்டுமல்ல, he is available. அது ஒரு வருஷமும் போய் அவங்க ஒரு பிராயச்சித்தத்துக்காக ரிப்பீட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கு we don't have to wait for 1 year to go on. இந்த வருஷம் இன்றைக்கு இந்த நாளில் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இன்னொரு வருஷத்துக்கு நான் வெயிட் பண்ண விரும்பலை, பிகாஸ் I am not into the old covenant, I am into the new covenant, which is Jesus Christ. Hallelujah. இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம்னு சொன்ன, ஆண்டவர் you are a covenant keeping God. நீங்கள் சொன்ன வாக்குகளை நீங்கள் நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறீங்க. ஆகையால் இன்றைக்கு நான் உம்மிடத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வருஷம் Lord, I trust in your promises. இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை பற்றி ஆண்டவர் நம்புவதற்கு ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படலை. இந்த வருஷம் இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ராமிஸ். மாறியும் உறைந்த மழையும் எவ்விதமாக அது செய்வதற்கு எதற்காக அனுப்பப்பட்டது, அது செய்யாமல் திரும்பாதது போல என்னுடைய வார்த்தையும் அப்படியே இருக்கிறது. இட் வில் டூ, அது வெறுமையாய் திரும்பாது, அது காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆமென். அப்போ அந்த வார்த்தையை பிடித்து நீங்கள் சொல்லுங்கள், pray with his promises. Amen. That's what we are doing in the Hindi prayer. Pray with the promises. We will set out promises in the website வருகிற நாட்களில். So these are the 3 promises. இன்றைக்கு 4 ப்ராமிசஸை பார்த்தோம். ஒன்று the promise of creation, ரெண்டாவது the promise of rainbow, மூன்றாவது the promise with Abraham, நான்காவது the promise with Moses. முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், ஆளுகை செய்யுங்கன்னு சொல்கிறார். ரெண்டாவது, நான் உங்களை அழிப்பதில்லை, நீங்கள் பருகி பெறுங்கன்னு சொல்கிறார். மூன்றாவது, நட்சத்திரத்தை போல உங்களுடைய வழிகள் அல்ல என் வழிகளை தேடுங்க, நாங்கள் ஒரு நட்சத்திரத்தை போல உங்களை பெரிதாக்குவேன், பெருக்கத்துக்குள்ளாக கொண்டு வருவேன். நான்காவது, நீங்கள் உங்களை என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் செவி கொடுத்து என்னுடைய பரிசுத்தமான ஜாதியாக நீங்கள் மாறிவிடுங்க, அப்பொழுது நீங்கள் எல்லா விதமான காரியத்திலையும் சகலத்தையும் அனுபவிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த 4 ப்ராமிஸை வைத்து இன்றைக்கு ஜெபிங்க. கர்த்தர் இந்த ப்ராமிஸ் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை வாய்க்குள்ளாக கொண்டு வருவார். ஆமென். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்.